காயத்ரி, சிஸ்டர் ஸ்னேகா. இந்தாங்கண்ணா. அண்ணா, இது உனக்கு 100வது ஜல்லிக்கட்டு. ஒரு நாளாவது எங்களை கூட்டிட்டு போய் காட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு போறேன். கண்ணுல ஒரு புல்லுக்கட்டு கூட காட்ட மாட்டேங்கிற. பொண்ணுங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு போடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா செல்லங்களா? அண்ணா அப்ப ஜல்லிக்கட்டு கிளம்புறேன். என்னம்மா? டிஸ்ட்ரி சுத்தினதுக்கு அப்புறம் ஓ போங்க. இது இருக்குதுல்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகும். இல்லையா? ஹாய். மூஞ்சி பாரு. டேய் சாணி உண்டா மாட்டை பிடித்து வரேன். அண்ணா, நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். என்னடா கண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இது கடையா? ஆமா. ஏன்டா வீட்லயே டீ போட்டு ஃபிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து இங்க பெஞ்ச் போட்டு உட்காந்து என் தங்கச்சிங்களை சைட் அடி. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுச்சி போங்கப்பா. என்ன போங்கப்பா? டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன். ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்துற மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. ஓடு. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்காந்து ஓடுடா ஓடு. அண்ணா, இப்படி ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்போ எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வெந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க என்னென்னமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் உண்டா வா. வேற எவனா இருக்கானா? என்ன காளையா? காளையை கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதோ இதுக்கு ரெண்டுத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டேய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதைத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒன்னும் பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல ஓடி போனவன் பொண்டாட்டி கண்டுபிடுறா. உண்மையை கண்டுபிடிக்கிறானா? டேய் சாணி உண்டா யாராவது வராங்களா பாரு. யாரும் வரல. போட்டு கால் உள்ள விட்டு. முதலாளி காலையும் தான் காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டானே, அப்புறம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா சாணி உண்டை. ஒவ்வொரு முறையும் என் தங்கச்சிங்கிட்ட நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாட்டுனோட மல்லு கட்டுறனே, அதை நினச்சாதான்டா ரொம்ப சோகமாக இருக்குன்னு. டேய் என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டுருக்கோம். ஆனா 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே. வாடா யாருன்னு பாப்போம். யாரா அவன்? அழகான பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படியே பகுல குத்திட்டா. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். அப்ப நான் கோமா நிக்கிறேன், நீ எழுப்பு. பயப்படுறானா பாப்போம். சார் ஐயா சாமி எழுந்துருங்க. என்ன டேய், இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி தெரியுது. போட்டு கொடுக்குறியா? லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல பேர் பட்டோட வந்து படுத்துட்டு இருக்கியே, யாரா நீ? அதே லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல இப்படி கேடி மாதிரி வந்துருது. நீ யாரா? நானு யாரா? அம்மா அட இரியா வரேன். நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே அம்மா அம்மான்னு கூப்பிடுறிய, கொஞ்சம் ஸ்டைலா மம்மின்னு கூப்பிட கூடாதா? மம்மி ஜிம்மின்னு அடுத்து முன்னாடி டம்மி பண்ணாம நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்லு. இவன் என்னோட மூத்த பையன். இப்போ அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. இவன் நம்மளோட தூரத்து சொந்தம். சொந்தமே வேணாந்தா இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறீங்க. இன்னும் நான் எவ்வளோ தூரம் போனால் நீங்களாம் வராமல் இருப்பீங்க. முதலாளி வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்காம இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு போட்ட நீ சாப்பிடாம போ. அது கொடுங்க. போயிடு. மாட்டுக்கு வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். எப்போ வந்த? இப்பதான். எப்போ போவ? ஐடியா இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொந்தக்காரன்றவன் ஜுரம் மாதிரி வந்தா ஒரே நாளில் டக்குன்னு போயிடணும். மஞ்சா காமலை மாதிரி
மாச கணக்கில் தங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி லூஸாக இருப்பானோ. இனிமே ஆம்பளை எவனா வீட்டுக்குள்ள வந்தா கொன்றும் உன்னை. நான் சின்னதா மிரட்டினதுலாம் பெருசா பயந்துட்டு இருப்பான். சாப்பாடு போட்டு அமுச்சு விடு. ஆல்ரெடி அவன் சாப்பிட்டு தாண்டா இருக்கா. கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஓ, இது வாழை மரத்தில் அறுத்தீங்களா இல்ல அவதார மரத்தில் அறுத்தீங்களா? இவ்வளோ பெரிய ஆளா? பந்தி முடிஞ்சிருச்சு போல. ஆச்சு ஆச்சு. எருமை எருமை, அங்க என்ன அப்படி பார்வை? இலைய போடு. அப்புறமா சாப்பிட வேண்டியதானே, சிவபூஜை கரடி போன மாதிரி. சவுக்கம் பெருத்தாதான் சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படியே போட்டா எப்போ போடுறது? இப்படி கொடுங்க. என்ன பசி. அப்போ நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. சரி போங்க. ஏங்க அந்த குழம்பு ஊத்துங்க. டேய் டேய், இந்த மாதிரி உன்னதான் அந்த கூட்டு பொரியெல்லாம் வை. அதான் வச்சுட்டேனே. எருமை எடுத்து உள்ள வைன, அதை எடுத்து கொட்டிக்க போறா. எடுத்து வை. மூணுத்தையும் கலந்து அடிக்கிறானே. நல்ல வேலை அப்பளத்தை மறந்துட்டான். ஐயோ அப்பளம். ஐயோ. ஹலோ, வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு. இந்த அடிச்சு சாப்பிட்றது, இப்படி நக்கி சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலா சாப்பிடு. சார், உங்களை தான் சார். வாங்க சார், வாங்க. வாங்க. என்னங்க? என்ன சார், கார் பஞ்சரா? இல்லைங்க. பின்ன ரிசப்ஷன் இருந்து பால ஓடி வந்துட்டீங்களா? கோட்லாம் போட்டிருக்கீங்க. மீட்டிங்கா நார்த்ல வந்துருக்கீங்க. ஐயோ நார்த்தா இல்லைங்க. என்ன கோட்டு மீசை? வாங்க சார், ஜாலி ஆட்டோல போலாம். ஐயோ இல்லைங்க, நான் காரை சார் டெய்லி தான் கார்ல போறீங்க. வாங்க சார், நேச்சுரல் கார் ஆட்டோல போலாம். மீட்டர் மேல கேட்க மாட்டேன் சார். என்கிட்ட சேஞ்ச் இல்லை சார். சார் எனி டைம் சேஞ்ச் வச்சிருக்கீங்கன்னா பொட்டி கடைக்காரனா சார்? பெரிய கோட்டீஸ்வரன் சார். கார்டு கிட்ட வச்சிருப்பீங்க, கடைசியா போட்டு தேய்ச்சிக்கலாம். ஐயோ வாங்க இல்ல சார். நான் மானா வந்து கூப்பிடுற முதல் போனி அதெல்லாம் சொல்ல விட. வாங்க சார், சொன்னா கேளுங்க சார், என்கிட்ட சேஞ்ச் இல்லை சார். ஏறுங்க சார் நீங்க தப்பா புரிஞ்சுங்க சார். வெளியில இருந்து போய் சார் இறங்கிட்டு ஏறுங்க சார். டிராவலிங்னா எவ்வளவு ஜாலின்றதை நான் காட்டுறேன். சும்மா நீங்க இறங்கி சார். சார் சொன்னா கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது. முதல் போனி நீங்க தான். சார் வாங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்லை சார். சார் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். எங்க போகணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், எங்க சார் போனோம்? நிறைய இடத்துக்கு போகணும் சார். நிறைய இடமா? விடிய விடிய சவாரி தான் சார். முதல்ல எங்க சார் போனோம்? ஒயின் ஷாப்பா போகணும் சார். காலங்காத்தாலேவா? என்ன சார் தலைவலி கட்டிங்க? ஐயோ சார், நாங்கள் தண்ணி அடிக்க போகல சார். பின்ன கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா சார்? இந்த தண்ணி கண்ணி சூது இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னேன் சார். ஓ, அப்புறம் அந்த ஒயின் ஷாப்ல யாரை சார் பார்க்க போறீங்க? தெரிஞ்ச ஆள் ஒருத்தன் சார். அவன் சரியான தண்ணி வண்டி. எந்த ஒயின் ஷாப்ல இருப்பானே தெரியாது சார். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் சார். கவலைப்படாதீங்க சார், நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார், ரஜினி ஃபேனா? சார் ஃபேன் மட்டும் கிடையாது சார். மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், டோட்டல் ஹோம் அப்ளைன்சஸே நான் தான் சார். ஓ, உங்க பேர் என்ன சார்? என்ன சார் தெரியுங்க? பேர் சொல்ல வந்தேன் சார். ரஜினி. சூப்பர் பேர் சார். அப்போ இந்த அப்பாதுரை? அது ஒரு கொளுத்து வேலை செய்கிற மேஸ்திரி பேர் சார். அவர் யார் சார்? எங்கள் தாத்தா தான் சார். எங்கள் ஆயா சும்மா இல்லாமல் அந்த பேரை கோத்து விட்டுச்சு சார். நீங்களே சொல்லுங்கள் சார், அப்பாதுரை நல்லா இருக்கா இல்லை ரஜினி நல்லா இருக்கா? தலைவர் பேர் தான் சார் கெத்து. தேங்க்யூ சார். பை த பை, சாரி சார், என்னோட ஹிஸ்ட்ரி சொல்ல ஞாபகத்தில் உங்கள் ஜாகிரஃபி கேட்க வந்துட்டேன். சார் பேர் என்ன? ஐ எம் கமல். ஏன் சார், அப்போ நான் எம்ஜிஆர்னா நீங்கள் சிவாஜியா? ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்கிறீங்க? ஐயோ நிஜமா தாங்க. என் பேர் கமலக்கண்ணன். சுருக்கமாக கமல்னு கூப்பிடுவாங்க ரஜினி. ஓ அப்படியே கமல்? ஆமாம் ரஜினி. சார் ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம சார், ஏதோ இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். இன்னமும் ஆட்டோவில் ஏற மட்டும் அடம் பிடிச்சிங்க. ஆமாம், சொந்த ஊர் என்ன சார், பரமக்குடியா? இல்லை ரஜினி, காரைக்குடி. கமல் சார் எனக்கு பக்கத்தில் தான். அப்படியா? எங்கள் ஊர் உங்கள் ஊர் பக்கத்தில் தான், தேவக்கோட்டை. ஓ, அப்புறம் சார் எதுக்காக மெட்ராஸுக்கு வந்தீங்க? ரயில்வே மினிஸ்டர் கடும்பாடியை பார்க்க வந்தேன் ரஜினி. கமல் சார் ஒரு கட்டிங் போடலாமா? சாராயம்மா வேண்டாமே ரஜினி. கரெக்ட். காஃபி? ஆண்டனி 2 காபி போடு. இல்லை ரஜினி சார், ஒரு டீ சூடா. கமல் சார் நீங்க போய் டீ சாப்பிடுவீங்க? பஜ்ஜி கூட சாப்பிடுவேன் சார். சார் இது பாமாயில பண்ணது, இதெல்லாம் போய் எது சாப்பிடுவீங்க? கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். கமல் சார் நீங்க என்ன மாதிரியே லோக்கலா இருக்கிறீங்க சார். உங்களெல்லாம் பணக்காரன் சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான் சார். கமல் சார்
உங்களுக்கு மொத்தம் எத்தனை அண்ணன் சார்? 2 பேர், சந்திரகாசன் சாருகாசன். சார் Yes. ப்ளீஸ். டீ காசு கொடுத்தீங்களா? இல்ல. கழுவாத கடாய் மாதிரி மூஞ்ச வச்சுன்னு அடுத்தவன் கதைக்கு பேசுறது. கமல் சார், பாமாயில் தீர அளவு பஜ்ஜி சாப்பிடுவீங்க போல, கதையை பற்றி சொல்லுங்கள் சார். மந்திரி டிரைவரோட மச்சான காட்டான்னு ஒருத்தன் கூட்டிட்டு போனான் ரஜினி. சரி. மினிஸ்டர் டிரைவரோட மச்சாயா, மேட்ரு முடிஞ்சிரும். சரிண்ணே. யோ யோ பார்த்து ஏதோ கவனிச்சிட்டு போயா. என்னையா அவ்வளவுதானா? சட்டை பேண்ட் தானே மிச்சம். வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே தம்பி நமக்கு வேண்டிய தம்பிண்ணே. அப்படியா? வணக்கங்க. நாளைக்கு 8 மணிக்கு வா. சரிண்ணே. நல்லா வந்துடுறேண்ணே. அப்பா முருகா கருணை காட்டுப்பா. டெய்லி 8 மணிக்கு அந்த ஆள் வீட்டு வாசலில் போய் நிற்ப ரஜினி. நின்று கால் வலி வந்தது தான் மிச்சம். அந்த ஆள் என் மூஞ்சியை கூட பார்க்கல. சரி வாங்கப்பா, 8 மணிக்கு வா. அந்த ஆளை தவிர அந்த ஏரியாவில் இருக்கிற புள்ளப்பூச்சி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ரஜினி. வணக்கண்ணே. 8 மணிக்கு வா. நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணி 8 மணி 8 மணி 8 மணி மஞ்சா காமலைக்கு மருந்து வாங்குற மாதிரி டெய்லி 8 மணி போய் நின்று இருக்கிறீங்க. அந்த ஆள் வந்தானா இல்லையா சார்? வந்தான் சார். ஆனால் கூட 7:30 வந்தது சார். 7:30? லவ் வந்துச்சு சார். स्वातीची लुका संदे तालुका नचे नाजुका साहो चंदा मामा तुनका रावे कोकिलटी ताका. என்னடா இன்னும் லவ் போர்ஷன் வரலையே நினச்சேன். ஒரு பையன் கலராக சொக்கா போன்னு சுத்தனா அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகணுமே. ஆச்சா சார்? ஆச்சு ரஜினி. சார் போண்டா. ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். பில்லு எவ்வளோன்னு சொல்லு. என்னண்ணா எவ்வளோண்ணாச்சு? 72 ரூபா. கமல் சார், உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நிறைய சேஞ்ச் இருக்குது. இதை பாருங்க. என்னண்ணா பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருண்ணா. 42 T 30. என்ன ரஜினி இது? கணக்கு 99 ரூபா ஆச்சு சார். அது கழுத்து அப்படி திருப்பி விட்டுட்டு உங்கள் கால் கதையை கண்டினியூ பண்ணுங்க சார். வேண்டாங்க சார் இருக்காரா? ஏங்க ஆளுங்க என்னங்க என்னங்க నువ్వు నాకు చాలా నచ్చావు. அப்படின்னா சார் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க போல சார். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியுமா சார்? இதுக்கு எதுக்கு சார் லாங்குவேஜ்? அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியல கமல் சார். நீங்கள் செம ஷார்ப்பு சார். சார் நான் ஷார்ப்புனா நீங்கள் கூர்பன் ஷார்ப்பு கமல் சார். ரெக்கமெண்டேஷன் போன இடத்துல அவங்க பொண்ணையே உஷார் பண்ணிட்டீங்க. ஐயோ அது அவன் பொண்ணுல ரஜினி, அவன் பொண்டாட்டி. அடுத்த முன்னாடி சைடு அனுப்பியோ. ஏங்க நீங்க கூட தான் அடுத்தவன் பொண்டாட்டி. இவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க. என் பார்வையில் ஏதாவது தப்பு இருக்கா? யாரது என்ன? யோ எந்திரியா. நீங்களா? what a surprise. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாரி idiots. ஒரு கெஸ்ட் அக்யூஸ்ட் மாதிரியா ட்ரீட் பண்றது சென்ஸ் இல்ல. நல்லா கேளுங்க. சாரி. டீ காஃபி? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. முதல்ல வெளியில் போனுங்க. மச்சான் உங்களுக்கு தான் கல்யாணமா? நல்லா பாத்தியா? அதே நேத்து சிரிச்சு கலாய்க்கிறியா? நான் லவ் பண்ற பொண்ணுடா அது. 2 வருஷம் சின்சியர் லவ் மச்சான். லவ் பண்ணும்போது சண்டை போறதெல்லாம் சகஜம் தானே மச்சான். அதுக்காக இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணி போலாவ. போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம் மச்சான். பாண்டிச்சேரிக்கு போறோம். 4 பீர் அடிக்கிறோம். 40 தடவை ஒண்ணுக்கு போயிடும். ரிசப்ஷனுக்கு போறோம். சால்வியை போத்திட்டு பாடி பறந்த கிளின்னு பாடுறோம். ஃபுல் கட்டு காட்டுறோம். ஃபைனல் டச்சா 2 பீரை விடுறோம். கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். இதுதானே நம்ம பிளான். என்ன நக்கலா? பாண்டிச்சேரிக்கு போறோம், கல்யாணத்தை நிப்பாட்டுறோம், பொண்ணை தூக்குறோம், இங்க வந்து ஓன் தலைமையில ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்றோம். இதான் மச்சான் பிளானு. பொண்ணை தூக்குறதா? டேய்
அவளுக்கு சீர்வரிசையாக கொடுக்குற கட்டில் பீரோட என்னால் தூக்க முடியாது மச்சான். மீசை வளர்ந்தா பெரிய பசங்களாம் சண்டை கூப்பிடானுக்கு பயந்து தான் மீசையே வளர்க்காம இருக்கேன். அதெல்லாம் பெரிய இடம்டா. என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஆளு அடிப்பாங்களா இல்ல போலீஸ்ல மாட்டி விடுவாங்களா? மச்சான் என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எவன் குறுக்க வந்தாலும் சரி, நீ பாத்துக்கோ. டேய் என்ன ஏதோ 6 அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு டொக்கு வச்சுட்ட. சண்டையிலலாம் என்ன இன்வால்வ் பண்ணாத. நான் கார் மட்டும் வேணா டேய் ஓட்டேன். பாண்டிச்சேரி போறதுக்கு கார் எங்கடா? அது மேலே தான்டா உட்காந்துட்டு இருக்க. சீ, இந்த கார்லையா? காராடா அது? காராடா? காராடா? டேய் கல்யாணத்தை நிப்பாட்டு கார் கேட்டா இதை எடுத்துட்டு வந்திருக்க? ஏன் மச்சான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்குன்னு ஏன்னா புது மாடல் கார் விட்டுருக்காங்களா? டேய் என்ன நக்கலா? மச்சான் உனக்காக நானே ஆடி பென்ஸ் பிஎம்டபிள்யூன்னு அந்த பொண்ணு தூக்கிட்டு வர 1000 கார் எடுத்துட்டு வருவேன். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி ஊர்வலமா கூட்டு வர இந்த கார் தானே வேணும். அதுக்காகத்தாண்டா இந்த காரை எடுத்துக்கிட்டு வந்தேன். புரிஞ்சுக்க மச்சான், நீ மாப்பிள்ளையா உட்கார வேண்டிய இந்த இடத்துல இன்னொருத்த மாப்பிள்ளையா உட்காந்தா விட்டுருவானா இந்த பார்த்தா? உனக்கு என்னடா குறைச்சல? உனக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். உட்காரு உட்காரு மச்சான். இந்த இடத்துல நீ உட்காந்து, அந்த இடத்துல உன் ஆள் உட்காந்து, டிரைவர் சீட்டை நான் உட்காந்து காரை டெக்கரேட் பண்ணி சும்மா கோட்டு சூட்டோட உன்னை அப்படி ஊர்வலமாக கூப்பிட்டு போனோம். இதான் மச்சான் என் வாழ்க்கை லட்சியமே. ஏன்டா இறங்கிட்ட? ஏதோ ஒன்று குறையுது மச்சான், ஏதோ ஒன்று குறையுது. என்னடா குறையுது? எல்லாம் கட்டாதான்டா இருக்குது. இந்த மதுரை மல்லி இல்லை, மதுரை மல்லி அதை ஒரு 50 முழம் வாங்குறோம். இந்த கார் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறோம். அப்போதான் மச்சான் எனக்கு கல்யாணம் முடே வரும். ஆரம்பத்திலே அரைக்க ஆரம்பிச்சிட்டானே. ஓ என்ன பண்ண போகிறானோ? யோ என்ன டிஸ்கவுண்ட் கூடியா? டிஸ்கவுண்ட்ல எதுவும் இல்லை சார். வேணா பூ வச்சுங்க. காதலியா? மச்சா ஒரு நிமிஷம் பாரு மச்சா, இங்கே பாரு. என்னடா என்ன ஸ்கிப்பிங் ஏர் வேணுமா? கோட்டா? டேய் அடிக்கிற வெயில் எதுனா பூம்பு மாட்டேங்கிற மாதிரி கோட்டு. இப்போதான் பூக்கு 3000 ரூபா முள்ளாங்கி பார்த்த மாதிரி அழுத. கோட்லாம் வாங்கி தர முடியாது. நான் எந்த இடத்துல குறைஞ்சிட்டேன்? எந்த இடத்துல குறைஞ்சிட்டேன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நல்லா வரணும் மச்சான், நல்லா வரணும். How much? 3000 sir. ஐயா சிச்சி. This is better than that sir. How much? Just 5000. Hey, no. 7500 sir this one. சூப்பர் மச்சான், ஓகேடா. Thank you sir. மச்சான் ஒரு நிமிஷம்டா. என்னடா இன்னும் என்னமோ ஒன்று குறையுதுடா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதை கையில் பிடிச்சின்னு. தேங்க்ஸ் மச்சான். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஜனவாச காரில் தான் போகணுன்றான் ஒருத்தன். அந்த காரில் பூ அலங்காரம் பண்ணி கோட்டு சூட்டு கையில் பூச்சுண்டுன்னு கல்யாண மாப்பிள்ளையாவே மாறி போகிறான் இன்னொருத்தன். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரோட்டில் எங்கேயாவது பொண்ணுங்களோட துப்பட்டாவை பார்த்தாலே உணமாட்டானுங்க. மச்சான் துப்பட்டாடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா? ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் காஃபி சாப்பிடணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க. வாங்கலாம் அப்போ பீர் சாப்பிடலாம். ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பீர் சாப்பிடணும் எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க. லெகரா ஸ்ட்ராங்கா? ஐயோ ஏங்க நீங்கள் தான் ரேடியோவில் ஆர்ஜேவா இருக்கீங்களா? உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குங்க. டேய் முதல்ல இந்த மூட சொல்கிறான். ஆமாம் முடிக்கிங்க. ஏன்னா தேம்பல், அலர்ஜி, ஸ்க்ராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். முடிக்கிங்க. ஆல்ரெடி எல்லாம் வந்த மாதிரி தான்டா இருக்கு. ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் செத்துற போறான். மூட சொல்றாரு. ஹலோ என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி டேய் ஏன்னா சாரி பட் ஐ லைக் யூ. டேய் எனக்கு வாய் மட்டும் தான்டா அப்படி இல்லை, மற்றபடி நான் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் மச்சான் ஒரு பொண்ணு நம்பரோட என் ஃபோனில் ஏற விட மாட்டியா? அவளுக்கு என்னடா குறை? அவன் மூஞ்சிலடா காரி துப்புனேன். டேய் 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 பெதுக்கு வண்டி நிப்பாட்டுற? நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண உனக்கு பொறுக்காதே. டேய் இறங்குடா. ஏன்டா இறங்குடா கீழே.
என்ன மச்சான்? அந்த மூஞ்சியை பார்த்து வாவுன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பர் வேற கேக்குதா உனக்கு? போய் ஆட்டோ பிடிச்சு போல பஸ் பிடிச்சு போ போடா. டேய் நீ அவளை நைட்டில பாடுறா, ரொம்ப நல்லா இருப்பாடா. டேய் டேய் போடா போ. என்னைய நடு ரோட்ல இறக்கி விட்டு போற. இனி உனக்கு 7:30 தான்டா. அடுத்த சீனியர் டிராஃபிக் போலீஸ்ட்ட மாட்டுவேன். இது பார்த்தா மேல சத்தியம். கோ. என்னடா நான் எடுத்துட்டு வந்திருக்கா? ஏல இந்த நாய்ங்க தான் எவன் கொஸ்டின் பேப்பர் திருநானோ அவனை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்க போகுதுங்க. என்னது இது மோப்பம் பிடிக்குமா? பிறகு உன்ன மாதிரி முனக்கடி போய் பீடி பிடிக்குமா? சொக்லைன் மூக்கா சூச நான் என்னைய பாக்குது. நாயாவது உம்மா பாக்குதுன்னு சந்தோஷப்படுங்க சயின்ஸ் வாத்தியார். டென்ஷன் பண்ணாதீங்க. Come on Johnny, let's go and search the theft. Come on go. எனக்கு என்னமோ இது கண்டுபிடிக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏல வேட்டி கட்டி இருக்கே, ஜெட்டி போட்டுருக்கியா? டோட்டல் தான். எதுக்கு தள்ளியே வா. ஜானி 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 ஜானி. சூசா ஓ நாய்க்கு காலையில இருந்து பயங்கர பசி போல இருக்கு. பாத்ரூம் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன ப்ளூ கிராஸ்ல பிடிச்சாலும் பரவாயில்ல, 3 நாய்ங்களையும் கல்லாலே அடிச்சு சாகடிக்க போறேன். சூசா 2 நாய் தானே உள்ள போயிருக்கு. இன்னொன்னு நீதான் நாய். ஓடு. பேசி பேசி நாய்களை மூட் அவுட் பண்ணிட்டான். மேடம் புது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவங்களுக்கு புடவை கட்ட தான் சார் லேட் ஆகும். அதெல்லாம் சீக்கிரம். இல்ல 1 hour ஆகும் சார். ப்ளீஸ் கோ ஹெட். சார் நீங்க பழைய போலீஸா இருக்கலாம், ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சீரியஸா தேடுறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. இங்கிருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் உருவிட்டு போய் பெஞ்ச் வாங்க பிசிக்ஸ் மாஸ்டரோட நியூஸ் பேப்பர்ல சொருகி வச்சிடறேன். நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கிருந்து தேடி எடுத்துருங்க. ஏன் பக்கி? நான் உங்களுக்கு பேர் வாங்கி தரேன், நீங்க எனக்கு பீர் வாங்கி கொடுங்க. एक थप्पड़ मारूंगा 2 दांत टुकड़े हो जाएंगे. துக்குடானா இந்தியில பகடாவா சார்? பல்ல உடைச்சுவேன்னு சொன்னல பக்கி. என்ன ஆச்சு? நேரா போய் மதன்லால் திருவுலகிற பஜன்லால் தம்பி கீர்த்திலாலோட பொண்ணு பிங்கிலால உஷார் பண்ணி 1 வாரம் சோறு தண்ணி இல்லாம ராத்திரி பகல்னு தூங்க விடாம இந்தி கத்துக்க போறேன்டா உடுக்கவாயா. தூது வருமா? தூது வருமா? தொடச்சா தூசுதாமலே வரும், தூது வராதுலே துக்குடா பையா. என்ன சூசே ரொம்ப சலிப்பா இருக்க? ஆமாம்லே, இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் சரியில்லைல்ல. நீ எந்த வாத்தியார சொல்ற? இந்த இங்கிலீஷ் டீச்சர் இருக்கால, அவ கிராமர் சொல்லித்தர வராளா இல்ல கிளாமர் சொல்லித்தர வராளான்னு தெரியல. அவ ஜாக்கெட்டுக்கு பின்னால ஓசோன்ல ஓட்ட விழுந்தா மாதிரி இவ்வளவு பெரிய ஓட்டல. மத்த வாத்தியார்லாம் தகுதி இல்லாதவன் தமிழ் வாத்தியாரு, அறிவு இல்லாதவன் அறிவியல் வாத்தியாரு, புத்தி இல்லாதவன் புவியியல் வாத்தியாரு. அப்போ இந்த ஸ்கூலே வேஸ்ட்ங்கறியா? இல்ல பிளக் பாயிண்ட் மூக்கா, பள்ளிக்கூடம் எப்பல வேஸ்ட் ஆகும்? மொத்தம் 16 ஏக்கர், அதுல பில்டிங் 2 ஏக்கர், மீதி இருக்க 14 ஏக்கர் பிரிச்சு பிளாட் போட்டு வித்தா ஆளுக்கு 6 கோடி வரும். அப்படியே கள்ளத்தோணி ஏறி அந்தமானுக்கு போய் ஆளுக்கு ஒரு சொந்தமான தீவு வாங்கி சொகுசா வாழலாம்ல. நம்மளோட ஸ்கூலோட சிறப்பு அம்சங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஏய் எங்க ஒவ்வொருத்தரையும் கண்டம் பண்ணி நீ இந்த மைக்ல பேசி நாங்க அத்தனை பேர் கேட்டுதால வந்தோம். ஏம்ல என்ன கேன போய் நினைச்சல? எப்பல மைக் ஆடாச்சு? அதான் தெரியாம ஆன் பண்ணிட்டேன் சூசே. வெள்ள பணியாரம் என் வாயை வாடகை எடுத்து இப்படி அநியாயம் மாட்டி விட்டியல. வழக்கம் போல வெள்ள போல. வழக்கம் போல நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அரசு மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பாயாக. சார் நம்ம பயலுகிட்ட பாயம் மூடு பீச்சை மூடுன்றீங்களே, பாயம் மூடா அவ்வளவு பேர் பீச் எப்படி சார் மூட முடியும்? ஏன் பக்கி? அது ஹிந்தி கமெண்ட்ரா எருமை. ஓ இந்தியா ஏக் தோன் தீன் சார். அதுக்கு மேல இன்னும் எனக்கு சொல்லி தரல பிங்கிலால். வேற டைம் ஆச்சு, சீக்கிரம் கொடியை ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே தானே தன்னானே. யாரா இவ்வளவு சத்தமா யாப்பம் விடுறது சார்? என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? காதல் கம்மிங் சார், கால் 2 டான்சிங் சார். உனக்கு காதல் வந்துருச்சா? வேற கால்ரா வந்துச்சு. டூலெட் போட்டு வச்சிருந்த இதயத்தை டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணு ஓபன் பண்ணிட்டா சார். வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவ எப்படி இருந்தா வரா பாருங்க சார். ஐயோ அரேபியன் குதிரா சார். குதிரையை நீங்க டிவில பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க, ஜூல பாத்திருப்பீங்க, ஏன் ரேஸ்ல கூட பாத்திருப்பீங்க. சுடிதார் போட்டு நேரா வந்து பாத்திருக்கீங்களா? ஓரமா கூட்டிட்டு போய் ஓங்கி கிச்சடிச்சா 1 மாசத்துக்கு தூக்கம் வராது சார். ஹாய் வர கீழே வரேன். இவர் எங்க போனாரு? ஏய் என்ன காவியா இங்க? I didn't expect you to. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம்.
அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ பிரச்சனையை பேரம் பேசி வாங்கிட்டேனே. பரம மண்டலத்தில் இருக்கும் எனது பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனையும் மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. வருங்கால NCC-யோட மனைவியை அரேபியன் குதிரை என்ற ஆபாச வார்த்தை பேசிய என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஐயா ஆண்டவரே. மன்னியும் 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 ஐயா ஐயா மன்னியும் ஐயா மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. இன்னும் எவ்வளோ இழுத்தும் பேண்ட் அவருவே இல்லை. போயிட்டாரா யாரா மிஸ்ஸா? விடுங்க சார், வயசில் ஃபிகர் வரதும் வயசானா சுகர் வரதும் சகஜம் தானே. இல்லை சார், இது வந்து சிவில் கேஸ்மா ஜெவ்வா இழுக்காம பெட்டி கேஸ்மா டக்குன்னு அட்வைஸ் பண்ணி முடிச்சிருங்கன்ற. கண்டிச்சு தான் சொல்லி தப்பான முடிவு தான் எடுத்துடக்கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு. நீ இதை யார்கிட்டையும் உளறி வைக்காத. ஓகே சார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யார பாத்துல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னா? ஐயோ டீச்சர், நான் உங்க மேல போடல டீச்சர். நீங்க ஒரு குடும்ப கோப்புன்னு தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 புருஷங்க இருக்காங்கன்னு தெரியும். ஐயா சாரி 3 குழந்தைங்க இருக்குன்னு தெரியும். உங்க மேல போய் ரோஸ் பண்ணலாம். பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. டீச்சர் நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து இந்த பாவிக்கு பாவம் மட்டும் தர வேண்டும் ஆண்டவரே. மன்னியும் ஐயா மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. நல்ல வேலை, கொண்ட போட்ட குறில நம்மள குதிரை எடுத்திருக்கோம், தப்பிச்சிட்டோம். இருங்க, என்ன பிரச்சனை? என்ன குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தா சார், புடிச்சிட்டு வந்துட்டோம். ஏய், யார்ல அது? பயமோட் பிச்சமோட். ஏய் சார், அடிச்சதுல திருப்பி அடிச்சிட்டீங்களா சார்? வேஷம் நல்லா தான் போட்டுருக்கேன். இவரை எப்படி கரெக்டா பிடிச்சீங்க? யாரு இவரு? புடிச்சு கிழிச்சாரு. எல்லாரும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் போறதுன்னு கத்துவானுங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு ராவ காலம் பிறக்குது சாயங்காலம் பிறகுதுன்னு கத்தினேன். அதுல சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்க சார். நம்ம பையதான் விட்டுருங்க, வீட்டுக்கு கிளம்பு. எங்க வீட்டுக்கு போவேன்? நான் தான் சகாயத்தை காட்டி கொடுத்தேன்னு வெறி பிடிச்சவங்க ஆளுங்க துரு பிடிச்சாருவாளோட என்னை வெட்டணும்னு சுத்திட்டு இருக்கானுங்க சார். 10 நாளா பனிமய மாதா கோயில் படியிலையும் பாலடைஞ்ச போட்டுக்கு அடியிலையும் தெருநாய் கடியிலையும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். நான் தங்கது நல்ல இடம் சொல்லுங்க. உனக்கு தூத்துக்குடி டவுன் செட் ஆகாது. நீ எங்க ஊருக்கு கிளம்பு, எங்க அக்கா பாத்துக்க சொல்றேன். உனக்கு வில்லேஜ் ஓகே தானே? 3 வேளை சோறு 2 வேளை பீர் எங்க கிடைச்சாலும் இந்த சூசைக்கு ஓகே தான் சார். ஏய் சாரி சார், பழகதோஷத்தில் சொல்லிட்டேன் சார். ஸ்கூலில் இன்னும் சம்பளம் வாங்கல, ஒரு வாரம் தங்கி வாங்கிட்டு போயிடுறேன் சார். சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் தங்குற இந்த ஒரு வாரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியுமா? ஏன் பக்கி? வேண்டாம் சார், நான் உண்டிகோல் வச்சு சமாளிச்சுக்கிறேன். என்னடா நான் எடுத்துட்டு வந்திருக்கா? ஏல இந்த நாய்ங்க தான் எவன் கொஸ்டின் பேப்பர் திருநானோ அவனை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்க போகுதுங்க. என்னது இது மோப்பம் பிடிக்குமா? பிறகு உன்ன மாதிரி முனக்கடி போய் பீடி பிடிக்குமா? பொக்லைன் மூக்கா சூச நான் என்னைய பாக்குது. நாயாவது உம்மா பாக்குதுன்னு சந்தோஷப்படுங்க சயின்ஸ் வாத்தியார். டென்ஷன் பண்ணாதீங்க. Come on Johnny, let's go and search the theft. Come on go. எனக்கு என்னமோ இது கண்டுபிடிக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏல வேட்டி கட்டி இருக்கே, ஜெட்டி போட்டுருக்கியா? டோட்டல் தான். எதுக்கு தள்ளியே வா. ஜானி 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 ஜானி. சூசா, உன் நாய்க்கு காலையில இருந்து பயங்கர பசி போல இருக்கு. பாத்ரூம் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன ப்ளூ கிராஸ்ல பிடிச்சாலும் பரவாயில்ல, 3 நாய்ங்களையும் கல்லாலே அடிச்சு சாகடிக்க போறேன். சூசா, 2 நாய் தானே உள்ள போயிருக்கு. இன்னொன்னு நீதான் நாய். ஓடி பேசி பேசி நாய்களை மூட் அவுட் பண்ணிட்டான். மேடம், புது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவங்களுக்கு புடவை கட்ட தான் சார் லேட் ஆகும். அதெல்லாம் சீக்கிரம் இல்ல 1 hour ஆகும் சார். ப்ளீஸ் கோ ஹெட். சார் நீங்க பழைய போலீஸா இருக்கலாம், ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சீரியஸா தேடுறதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. இங்கிருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் உருவிட்டு போய் பெஞ்ச் வாயன் பிசிக்ஸ் மாஸ்டரோட நியூஸ் பேப்பர்ல சொருகி வச்சிடறேன். நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கிருந்து தேடி எடுத்துருங்க. ஏன் பக்கி? நான் உங்களுக்கு பேர் வாங்கி தரேன், நீங்க எனக்கு பீர் வாங்கி கொடுங்க. एक थप्पड़ मारूंगा 2 दांत टुकड़े हो जाएंगे. துக்குடானா இந்தியில பகடாவா சார்? பல்ல உடைச்சுவேன்னு சொன்னல பக்கி. என்ன ஆச்சு? நேரா போய் மதன்லால் திருவுலகிற பஜன்லால் தம்பி கீர்த்திலாலோட பொண்ணு பிங்கிலால உஷார் பண்ணி ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம ராத்திரி பகல்னு தூங்க விடாம இந்தி கத்துக்க போறேன்டா உடுக்கவாயா. தூது வருமா? தூது வருமா? தொடச்சா தூசு தாமலே வரும், தூது வராதுலே துக்குடா பையா. என்ன சூசே, ரொம்ப சலிப்பா இருக்க? ஆமாம்லே, இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் சரியில்லைல்ல. நீ எந்த வாத்தியார சொல்ற? இந்த இங்கிலீஷ் டீச்சர் இருக்கால, அவ கிராமர் சொல்லித்தர வராளா இல்ல கிளாமர் சொல்லித்தர வராளான்னு தெரியல. அவ ஜாக்கெட்டுக்கு பின்னால ஓசோன்ல ஓட்ட விழுந்தா மாதிரி இவ்வளோ பெரிய ஓட்டல. மத்த வாத்தியார்லாம் தகுதி இல்லாதவன் தமிழ் வாத்தியாரு, அறிவு இல்லாதவன் அறிவியல் வாத்தியாரு,
புத்தி இல்லாதவன் புவியியல்வாதியாரு. அப்போ இந்த ஸ்கூலே வேஸ்ட்டுங்கிறியா? இல்ல பிளக் பாயிண்ட் மூக்கா பள்ளிக்கூடம் எப்படில வேஸ்ட் ஆகும்? மொத்தம் 16 ஏக்கர், அதுல பில்டிங் 2 ஏக்கர், மீதி இருக்க 14 ஏக்கர் பிரிச்சு பிளாட் போட்டு வித்தா ஆளுக்கு 6 கோடி வரும். அப்படியே கள்ளத்தோணி ஏறி அந்தமானுக்கு போய் ஆளுக்கு ஒரு சொந்தமான தீவு வாங்கி சொகுசா வாழலாம்ல. நம்மளோட ஸ்கூலோட சிறப்பு அம்சங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஏய், எங்க ஒவ்வொருத்தரையும் கண்டம் பண்ணி நீ இந்த மைக்ல பேசி நாங்க அத்தனை பேர் கேட்டுதால வந்தோம். ஏம்ல என்ன கேனப்பை நினைச்சால? எப்ப நம்ம மைக் ஆராச்சு? அதான் தெரியாம ஆன் பண்ணிட்டேன் சூசே. வெள்ள பணியாரம் என் வாயை வாடகை எடுத்து இப்படி அநியாயம் மாட்டி விட்டியல. வழக்கம் போல வெள்ள போல. வழக்கம் போல நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அரசு மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பாயாக சார். நம்ம பாயலகிட்ட பாயம் மூடு பீச்சை மூடுன்றீங்களே, பாயம் மூடலாம் அவ்வளவு பேர் பீச் எப்படி சார் மூட முடியும்? ஏன் பக்கி? அது ஹிந்தி கமாண்டரா எருமை. ஓ இந்தியா ஏக் தோன் தீன் சார். அதுக்கு மேல இன்னும் எனக்கு சொல்லி தரல பிங்கிலால். வேறு டைம் ஆச்சு, சீக்கிரம் கொடியை ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே தானே தன்னானே. யாரா இவ்வளவு சத்தமா ஞாபகம் விடுறது சார்? என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? காதல் கம்மிங் சார், கால் 2 டான்சிங் சார். உனக்கு காதல் வந்துருச்சா? வேற கால்ரா வந்துச்சு. டூலெட் போட்டு வச்சிருந்த இதயத்தை டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணு ஓபன் பண்ணிட்டா. வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவ எப்படி இருந்தா வரா பாருங்க சார். ஐயோ அரேபியன் குதிரா சார். குதிரையை நீங்க டிவில பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க, ஜூல பாத்திருப்பீங்க, ஏன் ரேஸ்ல கூட பாத்திருப்பீங்க. சுடிதார் போட்டு நேரா வந்து பாத்திருக்கீங்களா? ஓரமா கூட்டிட்டு போய் ஓங்கி கிஸ் அடிச்சா 1 மாசத்துக்கு தூக்கம் வராது சார். ஹாய் வர கீழே வரேன். இவர் எங்க போனாரு? ஏய் என்ன காவியா இங்க? I didn't expect you to. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ பிரச்சனையை பேரம் பேசி வாங்கிட்டேனே. பரம மண்டலத்தில் இருக்கும் எனது பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. வருங்கால NCCயோட மனைவியை அரேபியன் குதிரை என்ற ஆபாச வார்த்தை பேசிய என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஐயா. ஆண்டவரே மன்னியும் 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 ஐயா. ஐயா மன்னியும் ஐயா. மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு இழுத்தும் பேண்ட் அவருவே இல்லை. போயிட்டாரா யாரா மிஸ்ஸா? விடுங்க சார், வயசுல ஃபிகர் வரதும் வயசானா சுகர் வரதும் சகஜம் தானே. இல்ல சார், இது வந்து சிவில் கேஸ்மா ஜெவ்வா இழுக்காம பெட்டி கேஸ்மா டக்குன்னு அட்வைஸ் பண்ணி முடிச்சிருங்கன்ற. கண்டிச்சுதா சொல்லி தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ இதை யார்கிட்டையும் உளறி வைக்காத. ஓகே சார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யார பாத்தல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னா? ஐயோ டீச்சர், நான் உங்க மேல போடல டீச்சர். நீங்க ஒரு குடும்ப கோப்புன்னு தெரியும், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 புருஷங்க இருக்காங்கன்னு தெரியும். ஐயா சாரி 3 குழந்தைங்க இருக்குன்னு தெரியும். உங்க மேல போய் ரோஸ் பண்ணலாம். பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. டீச்சர் நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து இந்த பாவிக்கு பாவல் மோட்சம் தர வேண்டும் ஆண்டவரே. மன்னியும் ஐயா மன்னியும் ஐயா மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. நல்ல வேலை, கொண்டை போட்ட குறில நம்மள குதிரை எடுத்திருக்கோம், தப்பிச்சிட்டோம். சார் இருங்க, என்ன பிரச்சனை? என்ன குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தா சார், புடிச்சிட்டு வந்துட்டோம். ஏய் யார்ல அது? பாயமோட் பீச்சமோட். ஏய் சார் அடிச்சதுல திருப்பி அடிச்சிட்டீங்களா சார்? வேஷம் நல்லா தான் போட்டுருக்கேன். இவனை எப்படி கரெக்டா பிடிச்சீங்க? யாரு இவரு? புடிச்சு கிழிச்சாரு. எல்லாரும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் போறதுன்னு கத்துவானுங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு ராவ காலம் பிறக்குது சாயங்காலம் பிறகுதுன்னு கத்தினேன். அதுல சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்க சார். நம்ம பையதான் விட்டுருங்க, வீட்டுக்கு கிளம்பு. எங்க வீட்டுக்கு போவேன்? நான் தான் சகாயத்தை காட்டி கொடுத்தேன்னு வெறி பிடிச்சவங்க ஆளுங்க துரு பிடிச்சாருவாளோட என்னை வெட்டணும்னு சுத்திட்டு இருக்கானுங்க சார். 10 நாளா பனிமய மாதா கோயில் படியிலையும் பாலடைஞ்ச போட்டுக்கு அடியிலையும் தெருநாய் கடியிலையும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். நான் தங்கத்துக்கு நல்ல இடம் சொல்லுங்க. உனக்கு தூத்துக்குடி டவுன் செட் ஆகாது. நீ எங்க ஊருக்கு கிளம்பு, எங்க அக்கா பாத்துக்க சொல்றேன். உனக்கு வில்லேஜ் ஓகே தானே? 3 வேளை சோறு 2 வேளை பீர் எங்க கிடைச்சாலும் இந்த சூசைக்கு ஓகே தான் சார். ஏய் சாரி சார், பழதோஷத்தில் சொல்லிட்டேன் சார். ஸ்கூலில் இன்னும் சம்பளம் வாங்கல, 1 வாரம் தங்கி வாங்கிட்டு போயிடுறேன் சார். சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் தங்குற இந்த 1 வாரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியுமா? ஏன் பக்கி? வேண்டாம் சார், நான் உண்டிகோல் வச்சு சமாளிச்சுக்கிறேன். டப்பா என்ன வெயில கருத்துருன்னு மணியை வச்சு மறைச்சின்னு வரியா? ஒழுங்கா பாடுறா, பட்டணி தாரி பாடுறா. என்ன ஊதுற நீ? சங்கு ஊதுறேன். சங்கு எப்படி 6 அடிக்கிற மாதிரி பூன்னு ஊதுவாங்களா? ஒழுங்கா சத்தமா ஊதுறா. டேய் 6 சா ஊதுறானா IPL மேட்ச் மாதிரி ஊதுற. பேர புள்ளிலாம் பாடி போட்டு மேட்ச் பார்க்க போயிட்டு போனாங்க. ஒழுங்கா ஊதுறா. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் ஜவுரி தலையா, என்ன இல்லையா நம்ம இடுப்பாட்டின்ற சாவு குத்து நல்லா வாங்கி குத்தணும். வா 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 நல்லா வாங்கி குத்து. போனா நெறி செய் வா வா வா.
பாடி நவுத்து 10 12 அவங்கண்டா அதுக்குள்ள பாடி குழியில இறங்கணும். சீக்கிரம் சீக்கிரம் நவுரு நவுரு நவுரு. அவனை விட்டு சுவிட்சர்லாண்டா போயிருக்காரு. பக்கத்துல குழி தோண்டி போச்சிடுறேன் உன்னை. கவலைப்படாத. கோமதி கூட நான் அழுகுறேன். நீ உன் ஃப்ரெண்டு திரைவதி அழுப்போ. ஏய் ஏய் கோமதி என்னடி இப்பெல்லாம் கொல்தான குளிக்க வர மாட்டேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இப்படி வா பக்கத்துல வா. என்ன உங்க தாத்தா ஒரு பொணம் பின்னாடி போகுதேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பொண்ணுங்களுக்கு பிராக்கெட் போடுறானே, இதாங்க நம்ம கேகேவோட கேரக்டர். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? எல்லாம் கேளுங்கண்ணா. நான் உன்னதான்டா கேக்குறேன். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? இந்த பொண்ணு மேல இங்க அடிக்க வரானா? என்னப்பா அவரு? மச்சான் இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கா மச்சான். ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருந்தாரு. எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். சரி 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 கிளம்பு கிளம்பு போமா போமா. இதுக்கப்புறம் அந்த அங்கிள் வர மாட்டாரு. கோவப்படாத. ஏன் இப்படி அவங்க அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற? அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. ஏறு பைக்ல. இது ஒரு பிரச்சனைன்னு வந்தோம் பாரு. ஏறா பைக்ல. உன் கூட படிச்ச பொண்ணு தானே ஸ்கூல்ல எச்சமா இருக்கு. உனக்கு அறிவு இல்ல. ஆமா உன் பைக் எடுத்துட்டு வா. வரட்டுடா இந்த எடுத்துட்டு வரடா. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே வாயெல்லாம் கூசுதுங்க. நீங்களே பாருங்க. என்ன மச்சான் நாய் செயின் சாயங்காலம் அப்பா உன்னை வாக்கிங் கொண்டு போனாரா? ஏய் இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். ஓ கங்கம் ஸ்டைல் மாதிரி உந்து பங்கம் ஸ்டைலா? வா பங்கம். டெய்லி இங்கே வா போர் அடிக்குதுடா. நம்ம செஞ்ச புண்ணியம் இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு. வீடுன்னா குடியும் கொடுத்தனமா இருக்கணும். கொடுத்தனதா இல்ல குடியாது இருக்கட்டும். வாடா வெளியே போனா ட்ரங்க் அண்ட் டிரைவ் போலீஸ் பிடிக்கிறாங்கடா. வாட்ஸ்அப் என்ன மச்சான் எல்லாம் வாங்கிட்டீங்களா? நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். நீ உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டியா? அந்த ஆள்லாம் திருந்த மாட்டான்டா. ஒரு நாளைக்கு உனக்கு கரெக்ட் டைம் குடிக்க அனுப்பிச்சிருக்கானா? ஏய் மார்கழி மாசம் ரொம்ப நேரம் குஞ்சு இருக்காத. டக்குன்னு வா. தோபரா பீருங்க பா. ஐயோ ஐயோ பா. ஏய் அப்படின்னா என்னடா? என்ன சரகு போதுன்றியா? ஏய் அந்த வாயில் ஆய் போயிட்டு போதா மூடாத. ஏய் என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? இந்த பல்ல வச்சு பாறாங்களே சாப்பிடலாம். டேய் எத்தனை தடவை சொல்றது என்னோட பர்சனாலிட்டி பத்தி பேசாங்கறானே. ஏடா நான் தண்ணி வாங்கிட்டு என்ன வேற கரெக்ட் பண்ணீங்க? பாரு அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போறடா. டேய் கையோடா நாங்க பேசுறது நீ என்ன வெளிய வர போடா. நீங்க அடிக்கிற லுட்ல என் பையன் தூங்கவே மாட்டேன்றான். சீக்கிரம் உன் பையனை தூங்க போட்டு என்ன பண்ண போற? டேய் நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. யூ ஆர் டாக்கிங் டூ மச். டேய் எங்க அத்தி பேர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா. நான் ஃபோன் பண்ணனா 10 நிமிஷத்துல வருவாரா? பாக்குறியா பாக்குறியா? 10 நிமிஷத்துல வருவாரா? ஆமாடா ஆமா. அப்ப ஒண்ணு பண்ண சொல்லு. வரும்போது ஒரு கோட்டம் அர்ச்சனா ஊர்கா போயிடான்னு சொல்லு. அர்ச்சனா ஊர்காவா? இது பண்ணா உன் வாயில வாமிட். ஏய் மூஞ்ச பாரு நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. ஏய் சை நான் போய் யாரும் அடிச்சிட்டு வர போறேன். தூக்கி மண்டல போடுறா. ஏய் வா வா வெளிய வா. உங்க அத்தை பேர் எல்லாம் வாடா வாடா வாடா. யாரையான பார்த்து பபுள் கம் மென்னு முட்டை விட்ட மூஞ்சின்னு சொன்னது? என்ன கொழுப்பா? என்ன பண்ணுவே? கை வச்சிருவேடா. மேல கை வச்சிருவேடா. வச்சிருவேடா. ஐயோ நான் கை வச்சிருவேன். பாருடா. இது இவ்வளவு நேரமா மெரிச்சே கொன்னுடுவேன். அவள சொன்னிட்டே. வளையல வேற தூக்கிட்டு போய்ட்டான். வளையல் பிடித்தா. கவரிங் தானே. எப்போ தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்கேன். உள்ள போங்க. பாவரே முழு முழு இந்த மூஞ்சில மொர வாசல் பண்ணிட்டாங்களே. ஏய் பைட்டி வெள்ள பைட்டி மாமியில கொண்டு வந்து அடிக்கிற மச்சான். அடிக்கிறோம்டா. முதல்ல போய் ஃபுல்லா சரக்கு அடிக்கிறோம். அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம். டேய் வந்துட்டீங்களா? டைம் என்னடா ஆச்சு? அவன் விடிய முன்ன எந்திரிச்சு வேலை வெட்டிக்குன்னு போய்கிட்டு இருக்கா. இங்க பாரு கூ முட்டை கொட்டாவி விடுது. டேய் கோழி கூட காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்குடா. கோழிக்கு நைட்டு கோட்டர் கொடுத்து பாருங்க. காலைல எவ்வளவு சீக்கிரம் தெரியும். நம்ம அடிக்கிற டூப்ளிகேட் சரக்கு இவ்வளவு சீக்கிரம் பெரிய விஷயம். முணுமுணுப்பு கரெக்ட் மிரட்டு. என்னடா கரெக்ட் மிரட்டுன்னு களவாணி பசங்களா? டேய் நீங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இன்னும் கேள். திருந்துவீங்களா மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? பட்டிமன்றத்தை அடைஞ்சிட்டீங்களா? என்னங்க ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா கல்யாணம் ஒரு தம்பிக்கு புத்தி சொல்ல மாட்டியா? இவனுங்களால என் பையனு கெட்டு போறாயா? அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லண்ணே பாக்கு தெரிஞ்சது நீ பெடல் எடுத்துருவாங்க. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மிரட்டு. பாரு இன்னொரு தடவை இவனுக்கு வந்து வம்பு பண்ணானுங்க கமிஷனர்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்பா கிட்டயே சொல்லிடுறா. சொல்றா. நான் மச்சான் பஸ்ல பார்க்க போறோம். ஜன்னல் ஓரமா சீட்டு பிடிச்சா மாதிரி 24 ஹவர்ஸ் ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கிற போல. அப்புறம் காஃபி டிஃபன்லாம் சாப்பிட போறியா இல்ல அதுவும் ஜன்னல் ஓரமா வந்துடுதா? இல்ல மச்சான் வெயிலில் அலையாமல் வீட்டில் இருந்தபடியே சைட் அடிக்க ஒரு அரிய வாய்ப்பு. அதை மிஸ் பண்ணிவியா நீ? நீ கண்டினியூ பண்ணிட்டு இரு. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரக்கு ஓகே தம் ஓகே.
டேய் விஷயம் தெரியாம பேசாதடா. என்னப்பா அந்த பொண்ணு வீடு கிட்ட காலி பண்ண போயிடுச்சா? 600 ரூபா கொடுத்து புது சட்டெல்லாம் எடுத்துருக்கேன்டா. நீ வீட்டுக்குலாம் வராத. பவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மச்சான். நான் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. பவர் அப்பாவுக்கு உடம்பு சரி.